ஓம் சாந்தி. ஏப்ரல் 12, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தை சகல குழந்தைகளையும் நேசிக்கின்றார். ஆயினும் தந்தையின் அறிவுரைகளை உடனடியாக ஏற்பவர்கள் தந்தையினால் ஈர்க்கப்படுகிறார்கள். தெய்வீக குணங்கள் கொண்ட குழந்தைகள் தந்தையின் அன்பை ஈர்க்கின்றார்கள். கேள்வி: தந்தை என்ன ஒப்பந்தத்தை செய்துள்ளார்? பதில்: ஒரே ஒரு தந்தை மாத்திரமே அனைவரையும் அழகிய மலர்களாக்கி திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்கின்ற ஒப்பந்தத்தை செய்துள்ளார். முழு உலகிலும் தந்தையை போன்ற ஒப்பந்தக்காரர் வேறு எவருமே இல்லை. அவர் மாத்திரமே அனைவருக்கும் சத்கதியை அருள்வதற்கு வருகின்றார். தந்தையால் சேவை செய்யாமல் இருக்க முடியாது. எனவே குழந்தைகளாகிய நீங்களும் சேவையின் அத்தாட்சியை கொடுக்க வேண்டும். நீங்கள் கேட்டவற்றை புறக்கணிக்க கூடாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார்: குழந்தைகளே, உங்களை ஆத்மாக்களாக கருதியவாறு இங்கு அமர்ந்திருங்கள். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே இதனை கூறுகின்றார். எவ்வாறு தங்களை ஆத்மாக்களாக கருதுவது என எந்த மனிதராலும் மற்றோருக்கு விளங்கப்படுத்த முடியாது. 5000 வருடங்களுக்கு பின்னரே தந்தை வந்து உங்களுக்கு இதனை கற்பிக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இதனை அறிவீர்கள். இதுவே அதி மங்களகரமான சங்கம யுகம் என்பதை எவருமே அறிய மாட்டார்கள். நீங்கள் அதி மங்களகரமான சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள் என்பதனை குழந்தைகளாகி நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். இதுவும் மன்மனாபவ் என்பதே ஆகும். தந்தை கூறுகின்றார்: நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் என்பதால் என்னை நினைவு செய்யுங்கள். உங்களது 84 பிறவிகள் இப்பொழுது முடிவடைகின்றன. நீங்கள் இப்பொழுது சத்தோப்பிரதானமாகி வீடு திரும்ப வேண்டும். சிலர் பாபாவை நினைவு செய்வதே இல்லை. தந்தை ஒவ்வொருவரது முயற்சிகளையும் மிக நன்றாக அறிவார். அதிலும் கூட சிலர் இங்கு இருக்கிறார்கள், மற்றவர்கள் வெளியில் இருக்கிறார்கள். இங்கிருக்கின்ற குழந்தைகளை நான் பார்த்தாலும் இனிமையான சேவை செய்யும் குழந்தைகளை நான் நினைவு செய்கின்றேன் என்பதை பாபா அறிவார். நான் அவர்களை பார்க்கும் பொழுது சிந்திக்கின்றேன், இவர் என்ன வகையான மலர், இவர் என்ன தெய்வீக குணங்களை கொண்டிருக்கின்றார். சிலர் எந்த தெய்வீக குணங்களையுமே கொண்டிராத அத்தகையவர்கள். அத்தகைய குழந்தைகளை பார்த்து பாபா என்ன செய்வார்? தந்தை தூய ஆத்மாவாகிய ஒரு காந்தமாவார். எனவே அவரிடம் நிச்சயமாக அந்த ஈர்ப்பு இருக்கும். எவ்வாறாயினும் அகத்தில் இருப்பது என்னவென்று பாபா அறிவார். தந்தை தனது முழு அட்டவணையையும் உங்களுக்கு காட்டுகின்றார். எனவே குழந்தைகளாகிய நீங்களும் இதனை காட்ட வேண்டும். தந்தை உங்களுக்கு கூறுகின்றார்: நான் உங்களை உலகின் அதிபதிகளாக்குவதற்காகவே இங்கு வந்துள்ளேன். எனினும் அது நீங்கள் ஒவ்வொருவரும் செய்யும் முயற்சியிலேயே தங்கியுள்ளது. ஒவ்வொருவரும் செய்கின்ற முயற்சியை அவரவர் அறிந்திருக்க வேண்டும். பாபா எழுதுகின்றார்: ஒவ்வொருவரும் செய்யும் தொழிலை எழுதி அதனை பாபாவிற்கு அனுப்புங்கள். அல்லது அவர்கள் செய்யும் தொழிலை அவர்களையே எழுத செய்து அதனை பாபாவிற்கு அனுப்புங்கள். உஷாராகவும் விவேகமாகவும் உள்ள பிராமண ஆசிரியர்கள் அவர்கள் என்ன தொழில் செய்கின்றார்கள் என்பதையும் அவர்களது வருமானம் என்ன என்பதையும் அவர்கள் அனைவரையும் எழுதச் செய்ய வேண்டும். தந்தை தன்னை பற்றிய அனைத்தையும் உங்களுக்கு கூறுவதுடன் உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றிய ஞானத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றார். அவர் ஒவ்வொருவரது ஸ்திதியையும் அறிவார். பல வகையான மலர்கள் உள்ளன. பாபா பல வகையான மலர்களை காட்டினார். பாருங்கள், இது அத்தகைய ராஜரீகமான மலர். அது அதிக அளவு நறுமணத்தை கொண்டது. அது மலரும் பொழுது முதற்தரமான அழகை கொண்டிருக்கும். நீங்களும் லக்ஷ்மி நாராயணரை போன்று தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவீர்கள். எனவே தந்தை தொடர்ந்தும் அனைவரையும் பார்க்கின்றார். அவர் அனைவருக்கும் சர்ச் லைட் கொடுக்கின்றார் என்றில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் எவ்வாறானவர்கள் என்பதற்கு ஏற்பவே ஒவ்வொருவரும்
பாபாவை உங்கள் பக்கம் ஈர்த்து கொள்கிறீர்கள். எந்த தெய்வீக குணங்களையும் கொண்டிருக்காதவர்களால் எவ்வாறு பாபாவிடமிருந்து எதையாவது ஈர்க்க முடியும்? அத்தகையவர்கள் அங்கு சென்று பல சதங்கள் பெறுமதியான அந்தஸ்தையே பெறுவார்கள். பாபா உங்கள் ஒவ்வொருவரது தெய்வீக குணங்களையும் பார்ப்பதுடன் உங்களுக்கு அன்பையும் கொடுக்கின்றார். அந்த அன்பினால் அவரது கண்கள் ஈரமாகின்றது. இந்த சேவாதாரி குழந்தைகள் அதிகளவு சேவை செய்கின்றார்கள். அவர்களால் சேவை செய்யாமல் ஓய்வாக இருக்க முடியாது. சிலருக்கு எவ்வாறு சேவை செய்வது எனவும் தெரியாது. அவர்கள் யோகத்தில் அமர்வதும் கிடையாது. அவர்கள் ஞானம் எதனையும் கிரகிப்பதும் இல்லை. பாபா உணர்கின்றார், அவர்கள் என்ன அந்தஸ்தை பெறுவார்கள்? எவருமே மறைந்திருக்க முடியாது. சிறந்த புத்தியை கொண்ட நிலையத்தை பராமரிக்கும் குழந்தைகள் தங்களது அட்டவணையை அனுப்ப வேண்டும். அப்பொழுதே ஒவ்வொருவரும் எந்த அளவிற்கு முயற்சியாளர்களாக இருக்கிறார்கள் என்பதை பாபா அறிந்து கொள்வார். பாபா ஞான கடலாவார். அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். ஒவ்வொருவரும் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறார்கள், எந்த அளவிற்கு நற்குணங்களை கொண்டவர்கள் ஆகின்றார்கள் என்பது விரைவாக அறிந்து கொள்ளப்படுகிறது. பாபா அனைவரையும் நேசிக்கின்றார். இது பற்றிய பாடல் ஒன்று உள்ளது. உங்கள் மலர்களுக்கும் உங்கள் முட்களுக்குமான அன்பு உள்ளது. அது வரிசை கிரமமானது. எனவே பாபா உங்களிடம் கூறுவதை உடனடியாகவே செய்யக்கூடிய வகையில் நீங்கள் தந்தை மீது அதிக அளவு அன்பு கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் பாபாவை நேசிப்பதை அப்பொழுது அவரும் புரிந்து கொள்வார். அவர் அந்த ஈர்ப்பை உணர்வார். நீங்கள் தந்தையை முற்றிலுமாக பற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர் அத்தகைய கவர்ச்சியை கொண்டிருக்கின்றார். எவ்வாறாயினும் துரு அகற்றப்படும் வரை அந்த ஈர்ப்பு இருக்காது. நான் ஒவ்வொருவரையும் பார்க்கின்றேன். பாபா சேவாதாரி குழந்தைகளை விரும்புகின்றார். தந்தை சேவை செய்வதற்காகவே இங்கு வருகின்றார். அவர் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகின்றார். இதனை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் உலக மக்கள் அறிய மாட்டார்கள். இப்பொழுது உங்களில் வெகு சிலரே இருக்கின்றீர்கள். நீங்கள் யோகம் செய்யாது விட்டால் அந்த ஈர்ப்பு இருக்க முடியாது. உங்களில் வெகு சிலரே அந்த முயற்சியை செய்கின்றீர்கள். நீங்கள் ஏதோ ஒன்றில் சிக்கிவிடுகின்றீர்கள். இது நீங்கள் கேட்பவை அனைத்தும் உண்மை உண்மை என வெறுமனே தொடர்ந்தும் கூறுகின்ற ஆன்மீக ஒன்று கூடல் அல்ல. ஒரே ஒரு கீதை மாத்திரமே அனைத்து சமய நூல்களினதும் ரத்தினமாகும். கீதையில் மாத்திரமே ராஜயோகம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. தந்தை மாத்திரமே உலகின் அதிபதியாவார். இந்த கீதையின் மூலமாக உங்களது செல்வாக்கு பரவும் என்பதையும், ஆனால் அந்த பலம் இருக்க வேண்டும் என்பதையும் நான் தொடர்ந்தும் குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றேன். யோக சக்தியின் பலம் பெருமளவு இருக்க வேண்டும். எனினும் நீங்கள் இதில் மிகவும் பலவீனமாகவே இருக்கின்றீர்கள். இப்பொழுது சிறிது காலமே எஞ்சி உள்ளது. நீங்கள் இனிமையானவர்களாகினால் மற்றவர்களும் உங்களுடன் இனிமையாக இருப்பார்கள். நீங்கள் என்னை நேசித்தால் நானும் உங்களை நேசிப்பேன். இது ஆத்மாவின் அன்பாகும். ஒரே ஒரு பாபாவின் நினைவில் நிலைத்திருங்கள். இந்த நினைவின் மூலமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். சிலர் பாபாவை நினைவு செய்வதே இல்லை. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இங்கு பக்தி என்ற கேள்விக்கு இடமில்லை. இது பாபாவின் ரதமாகும். சிவ் பாபா இவர் மூலம் உங்களுக்கு கற்பிக்கின்றார். சிவ் பாபா தனது பாதங்களை கழுவி அந்நீரை பருகுமாறு உங்களிடம் கேட்பதில்லை. பாபா தனது பாதங்களை தொடுவதற்கு கூட உங்களை அனுமதிப்பதில்லை. இது ஒரு கல்வியாகும். அவரது பாதங்களை தொடுவதால் என்னதான் நிகழும்? தந்தையே அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர். பல மில்லியன்களில் ஒரு கைப்பிடி அளவினர் மாத்திரமே இதனை புரிந்து கொள்வார்கள். முன்னைய கல்பத்தில் வந்தவர்களால் மாத்திரமே இதனை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கள்ளம் கபடமற்ற பிரபுவாகிய தந்தை வந்து அப்பாவி தாய்மாருக்கு இந்த ஞானத்தை கொடுத்து அவர்களை ஈடேற்றுகின்றார். பாபா உங்களை மிக உயர்வாக முக்திக்கும் ஜீவன் முக்திக்கும் அழைத்து செல்கின்றார். தந்தை கூறுகின்றார், விகாரங்களை துறந்து விடுங்கள்.
இதன் காரணமாகவே குழப்பம் ஏற்படுகிறது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை பரீட்சித்து பார்க்க வேண்டும். நான் என்ன குறைபாடுகளை கொண்டிருக்கின்றேன்? வியாபாரிகள் தங்களது லாப நஷ்டங்களை அறிந்து கொள்வதற்காக தினமும் தங்களது கணக்குகளை பார்க்கின்றனர். நீங்களும் உங்களை உலகின் அதிபதிகள் ஆக்குகின்ற அதி அன்பிற்கினிய பாபாவை எவ்வளவு நேரம் நினைவு செய்தீர்கள் என்ற கணக்கை வைத்திருக்க வேண்டும். நீங்கள் மிக சிறிதளவு நேரமே அவரை நினைவு செய்தீர்கள் என்பதை கண்டு கொண்டால் உங்களை குறித்து நீங்கள் வெட்கப்படுவீர்கள். அத்தகைய பாபாவை நான் நினைவு செய்யவில்லையா? எங்களது பாபாவே அனைவரிலும் அதி அற்புதமானவர். முழு உலகிலும் சொர்க்கமே அதி அற்புதமானது. சொர்க்கம் 100,000கணக்கான வருடங்கள் நீடிப்பதாக அம்மக்கள் கூறுகின்றனர். நீங்களோ கல்பம் 5000 வருடங்களை கொண்டதென கூறுகின்றீர்கள். பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான வேறுபாடு உள்ளது. மிகவும் பழைய பக்தர்களிடம் பாபா தன்னை அர்ப்பணிக்கின்றார். அவர்கள் பெருமளவு பக்தி செய்துள்ளனர். பாபா இப்பிறவியில் கீதையை ஏற்றிருந்ததுடன் நாராயணனின் படத்தையும் வைத்திருப்பது வழக்கம். அவர் லக்ஷ்மியை ஒரு பணிப்பெண்ணாக இருப்பதிலிருந்து விடுவித்தார். எனவே அவர் அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருந்தார். நாங்கள் எங்களது சரீரத்தை விட்டு சத்திய யுகத்தில் வேறொன்றை பெறுவதை போன்றே பாபாவும் தான் சென்று ஓர் அழகிய இளவரசர் ஆகுவார் என்ற சந்தோஷத்தை கொண்டிருந்தார். அவர் தொடர்ந்தும் உங்களையும் முயற்சி செய்ய தூண்டுகின்றார். நீங்கள் எப்படி வெறுமனே இவ்வாறு ஆக முடியும்? நீங்கள் பாபாவை மிக நன்றாக நினைவு செய்வீர்களாயின் ஸ்வர்க்க ஆஸ்தியை பெறுவீர்கள். சிலர் கற்பதும் இல்லை, தெய்வீக குணங்களை கிரகிப்பதும் இல்லை. அவர்கள் ஒரு கணக்கை கூட வைத்திருப்பதில்லை. மேன்மையானவர்கள் ஆக உள்ளவர்கள் மாத்திரமே எப்பொழுதும் தங்கள் அட்டவணையை வைத்திருப்பார்கள். அவ்வாறு இல்லாதவர்கள் பகட்டாக வெளியில் மாத்திரம் காட்டிக்கொள்வார்கள். அவர்கள் 15 முதல் 20 வரையான நாட்களுக்கு பின்னர் தங்களுடைய அட்டவணையை எழுதுவதை நிறுத்திவிடுகிறார்கள். இங்கு பரீட்சைகள் போன்ற அனைத்தும் மறைமுகமானவை. தந்தை ஒவ்வொருவரதும் தகைமைகளையும் அறிவார். நீங்கள் உடனடியாகவே தந்தையின் கட்டளைகளை கீழ்ப்படிவீர்களாயின் நீங்கள் கீழ்ப்படிவானவர் என்றும் அனைத்து கட்டளைகளையும் பின்பற்றுகின்றவர் என்றும் அழைக்கப்படுவீர்கள். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது பெருமளவு சேவை செய்ய வேண்டும். மிக சிறந்த பல குழந்தைகள் தந்தையை விவாகரத்து செய்துவிட்டு சென்று விடுகிறார்கள். அந்த ஒரே ஒருவர் ஒருபொழுதும் எவரையும் விவாகரத்து செய்வதில்லை. நாடகத்திற்கு ஏற்ப பெரும் ஒப்பந்தம் ஒன்றை செய்வதற்கே இவர் வந்துள்ளார். நானே அனைவரிலும் மிக பெரிய ஒப்பந்தக்காரர். நான் அனைவரையும் அழகானவர்களாக்கி அவர்களை திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்வேன். அந்த ஒரே ஒரு ஒப்பந்தக்காரர் மாத்திரமே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். அவர் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் அமர்ந்துள்ளார். சிலர் அதிகளவு நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. இன்று அவர்கள் இங்கிருக்கிறார்கள், நாளை அவர்கள் சென்று விடுவார்கள். காரணம், அவர்களது நடத்தை அத்தகையது. அவர்களது மனசாட்சி நிச்சயமாக அவர்களுக்குள்ளேயே உறுத்தும். பாபாவுடன் வாழும் பொழுது நான் பாபாவிற்கு என்ன செய்கின்றேன்? நீங்கள் எந்த சேவையையும் செய்யவில்லை என்றால் எதை பெறுவீர்கள்? சப்பாத்திகள் செய்வதும் மரக்கறி சமைப்பதும் அவற்றை நீங்கள் முன்னரும் செய்தீர்கள். ஆனால் புதிதாக நீங்கள் எதை செய்திருக்கின்றீர்கள்? நீங்கள் சேவையின் அத்தாட்சியை கொடுக்க வேண்டும். நான் பலருக்கும் பாதையை காட்டினேன். இந்நாடகம் ஓர் அற்புதமான முறையில் உருவாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் நடப்பவை அனைத்தையும் நடைமுறையில் பார்க்கின்றீர்கள். சமய நூல்களில் அவர்கள் கிருஷ்ணரின் தெய்வீக செயற்பாடுகளை பற்றி எழுதியுள்ளார்கள். எனினும் அவை உண்மையில் ஒரே ஒரு தந்தையின் தெய்வீக செயற்பாடுகளே ஆகும். அவர் மாத்திரமே அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்றார். வேறு எவராலும் அந்த ஒரே ஒருவரை போன்று செயற்பாடுகளை செய்ய முடியாது. நீங்கள் நற்செயல்களை செய்ய வேண்டும். உண்மையில் ஒருவரை கடத்துதல் போன்றவை
நினைவு செய்வதற்கு உகந்த செயற்பாடு அல்ல. ஒரே ஒரு தந்தையே அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்றார். அவர் ஒவ்வொரு கல்பத்திலும் வந்து சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றார். 100,000கணக்கான வருடங்கள் என்ற கேள்விக்கு இடமில்லை. எனவே குழந்தைகளாகி நீங்கள் உங்களது தீய பழக்கங்களை துறக்க வேண்டும். இல்லாது விட்டால் நீங்கள் என்ன அந்தஸ்தை பெறுவீர்கள்? அன்பிற்கினியவர் உங்கள் தெய்வீக குணங்களை பார்த்து உங்கள் மீது காதல் கொள்கின்றார். அவரது சேவையை செய்பவர்கள் மீது அவர் காதல் கொள்கின்றார். எந்த சேவையும் செய்யாதவர்களால் என்ன பயன்? இந்த விஷயங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் மகா பாக்கியசாலிகள். உங்களை போன்ற பாக்கியசாலிகள் வேறு எவருமே இல்லை. நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்றாலும் கூட உங்கள் வெகுமதியை நீங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இல்லாது விட்டால் உங்கள் பதவி குறைக்கப்படும். இது கல்பம் கல்பமாக தொடரும் விஷயமாகும். நீங்கள் பெறுவதே போதுமென நீங்கள் சந்தோஷப்பட்டுவிடக் கூடாது. நீங்கள் மிக சிறந்த முயற்சியை செய்ய வேண்டும். நீங்கள் எத்தனை பேரை உங்களை போன்று ஆக்கியுள்ளீர்கள் என்ற சேவையின் அத்தாட்சியையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்கள் பிரஜைகள் எங்கே? தந்தையும் ஆசிரியருமானவர் அனைவரையும் முயற்சி செய்ய தூண்டுகின்றார். எவ்வாறாயினும் அது ஒருவரது பாக்கியத்தில் இருக்க வேண்டும். தந்தை தனது அமைதி இல்லத்தை விட்டு தூய்மையற்ற உலகிற்கு வந்து தூய்மையற்ற சரீரத்திற்குள் பிரவேசிப்பதே மகா ஆசீர்வாதமாகும். இல்லாது விட்டால் படைப்பவரினதும் படைப்பினதும் ஞானத்தை யாரால் உங்களுக்கு கொடுக்க முடியும்? சத்யுகத்தில் ராம ராஜ்யமும் கலியுகத்தில் ராவண ராஜ்யமும் உள்ளன என்பது எவரது புத்தியிலும் பிரவேசிப்பதில்லை. ராம ராஜ்யத்தில் ஒரே ஒரு ராஜ்யமே இருந்தது. ராவண ராஜ்யத்திலோ எண்ணற்ற ராஜ்யங்கள் உள்ளன. இதனாலேயே நீங்கள் கேட்கின்றீர்கள், நீங்கள் நரகவாசிகளா அல்லது சொர்க்கவாசிகளா? எவ்வாறாயினும் தாங்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்வதில்லை. இது முட்காடு, அதுவோ பூந்தோட்டம். எனவே இப்பொழுது நீங்கள் தாயையும் தந்தையையும் விசேஷ அன்பிற்கினிய குழந்தைகளையும் பின்பற்ற வேண்டும். அப்பொழுதே நீங்கள் மேன்மையானவர்கள் ஆகுவீர்கள். தந்தை பெருமளவில் விளங்கப்படுத்துகின்றார். எனினும் புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் மாத்திரமே புரிந்து கொள்வார்கள். சிலர் இதனை கேட்டு ஞானக்கடலை மிக நன்றாக கடைகின்றார்கள். மற்றோரையோ தாங்கள் கேட்டவற்றை புறக்கணித்து விடுகிறார்கள். நீங்கள் சிவ் பாபாவை நினைவு செய்கின்றீர்களா என எங்கும் எழுதப்பட்டுள்ளது. அப்பொழுது நிச்சயமாக உங்கள் ஆஸ்தியையும் நீங்கள் நினைவு செய்வீர்கள். உங்களிடம் தெய்வீக குணங்கள் இருந்தால் நீங்கள் தேவர்கள் ஆகுவீர்கள். நீங்கள் கோபம் அல்லது அசுர குறைபாடுகளை கொண்டிருந்தால் உங்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற முடியாது. அங்கே தீய ஆவிகள் கிடையாது. ராவணனும் அங்கே இருக்க மாட்டான். எனவே ராவணனின் தீய ஆவிகள் எவ்வாறு அங்கு வர முடியும்? ஷரீர உணர்வு, காமம், கோபம், பேராசை போன்றவற்றையே மிகப்பெரிய தீய ஆவிகளாகும். அவற்றை அகற்றுவதற்கு ஒரே ஒரு வழிமுறையே உள்ளது. அது பாபாவின் நினைவே ஆகும். நீங்கள் பாபாவின் நினைவை கொண்டிருப்பதன் மூலம் மாத்திரமே அனைத்து தீய ஆவிகளும் ஓடிவிடும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். இரவு வகுப்பு. பல குழந்தைகள் தங்களை போன்று மற்றவர்களை ஆக்குவதுடன் தங்களது பிரஜைகளை உருவாக்குகின்ற சேவையையும் செய்ய விரும்புகிறார்கள். தங்களது மூத்த சகோதரர்கள் சேவை செய்வது போன்றே அவர்களும் செய்ய விரும்புகிறார்கள். தாய்மார்கள் கூடுதலாக இருக்கின்றனர். ஞான கலசம் தாய்மார் மீதே வைக்கப்பட்டுள்ளது. எனினும் இது இல்லறப் பாதையாகும். இரு பாலாரும் தேவைப்படுகின்றனர். உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கின்றனர் என பாபா கேட்கின்றார். நீங்கள் சரியாக பதில் கூறுகின்றீர்களா இல்லையா என அவர் பார்க்கின்றார்.
எனக்கு 5 குழந்தைகள் இருக்கின்றனர். அத்துடன் மற்றொருவர் ஷிவ் பாபா. சிலர் கூற வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு கூறுகின்றனர். சிலர் உண்மையிலேயே அவரை தங்கள் குழந்தையாக ஆக்குகின்றனர். அவரை தங்கள் வாரிசாக ஆக்குபவர்கள் வெற்றி மாலையில் கோர்க்கப்படுவார்கள். உண்மையிலேயே அவரை தங்களது வாரிசாக்குபவர்கள் தாங்களே வாரிசாகி விடுகிறார்கள். நேர்மையான இதயத்தை குறித்து பிரபு பூரிப்படைகின்றார். ஆனால் மற்ற அனைவரும் கூற வேண்டும் என்பதற்காக இவ்வாறு கூறுகின்றனர். இந்நேரத்தில் பரலோக தந்தையே அனைவருக்கும் ஓர் ஆஸ்தியை கொடுக்கின்றார். இதனாலேயே 21 பிறவிகளுக்கு நீங்கள் ஆஸ்தியை பெற்றுக் கொள்கின்ற அந்த ஒரே ஒருவரை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். இந்த குழந்தைகள் அனைவரும் இங்கே இருக்கப் போவதில்லை என்பது உங்களுடைய புத்திக்கு தெரியும். நீங்கள் உண்மையிலேயே அவரை உங்களது வாரிசாக்கிவிட்டீர்களா அல்லது அதை செய்வதை பற்றி சிந்திக்கின்றீர்களா என்றும், பாபாவை உங்களது வாரிசாக்கி கொள்ளல் என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்கின்றீர்களா என்றும் உங்கள் அனைவருடைய ஸ்திதியை தந்தை பார்க்கின்றார். பலரால் இதனை புரிந்து கொண்டு பாபாவை தங்கள் வாரிசாக்க முடியாதுள்ளது. ஏனெனில் அவர்கள் மாயையின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டுள்ளார்கள். இந்நேரத்தில் நீங்கள் கடவுளின் அல்லது மாயையின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டுள்ளீர்கள். கடவுளின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் அவரை தங்களது வாரிசாக கொள்வார்கள். 8 மணிகளின் மாலையும் 108 மணிகளின் மாலையும் உள்ளன. 8 மணிகளும் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார்கள். அவர்கள் உண்மையாகவே பாபாவை தங்கள் வாரிசாக்கி இருப்பார்கள். அவர்கள் அவரை தங்கள் வாரிசாக்கினாலும் தங்கள் ஆஸ்தியையும் பெறுகின்றார்கள். அத்தகைய மென்மையான வாரிசை உருவாக்கியவர்கள் அதுபோன்ற மென்மையான செயல்களையே செய்வார்கள். நீங்கள் எந்த பாவ செயல்களையும் செய்யக்கூடாது. அனைத்து விகாரங்களும் பாவ செயல்களாகும். தந்தையை மறந்து வேறு ஒருவரை நினைவு செய்வதும் ஒரு பாவ செயலே ஆகும். தந்தை என்றால் தந்தைதான். தந்தை இந்த வாய் மூலமாக கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நீங்கள் இந்த வழிகாட்டல்களை பெற்றுள்ளீர்கள். எனவே நீங்கள் அவரை முழுமையாக நினைவு செய்ய வேண்டும். இதற்கு பெருமளவு முயற்சி தேவை. நீங்கள் ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்தால் மாயை பெருமளவில் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டாள். எவ்வாறாயினும் மாயையும் மிகவும் சக்தி வாய்ந்தவள். மாயை உங்களை பாவ செயல்களை செய்ய வைக்கின்றாள் என நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவள் மகத்தான மகாரத்திகளை கூட நிலத்தில் விழச் செய்கின்றாள். நாளுக்கு நாள் நிலையங்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரிக்கும். கீதை பாடசாலைகளும் அருங்காட்சியகங்களும் தொடர்ந்தும் திறக்கப்படும். முழு உலகிலும் உள்ள மனிதர்கள் தந்தை கூறுவதையும் பிரம்மா கூறுவதையும் ஏற்றுக்கொள்வார்கள். பிரம்மா மாத்திரமே பிரஜாபிதா பிரம்மா மக்களின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். ஆத்மாக்கள் மக்கள் என அழைக்கப்படுவதில்லை. மனித உலகை உருவாக்குபவர் யார்? பிரஜாபிதா பிரம்மா என்ற பெயர் குறிப்பிடப்படுகிறது. இவர் ஷரீரதாரி, மற்றவர் அஷரீரியானவர். அவர் அனாதியானவர், இவரும் அனாதியானவர் என அழைக்கப்படுகின்றார். அவர்கள் இருவரதும் பெயர்கள் அதி உயர்வானவை. அந்த ஒரே ஒருவர் ஆன்மீக தந்தையும் இவர் பிரஜாபிதாவும் மக்களின் தந்தையும் ஆவார். அவர்கள் இருவரும் இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார்கள். அவர்களே அதி உயர்வானவர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் பெருமளவு போதை உடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். எவ்வாறாயினும் நீங்கள் சந்தோஷமாகவோ போதையுடனோ இருப்பதற்கு மாயை உங்களை அனுமதிப்பதில்லை. அத்தகைய மாணவர்கள் தொடர்ந்தும் ஞான கடலை கடைந்தால் அவர்களால் சேவை செய்யவும் சந்தோஷமாக இருக்கவும் முடியும். எனினும் ஒருவேளை அதற்கு காலம் எடுக்கலாம். நீங்கள் உங்களது கர்மாத்தி ஸ்திதியை அடையும் பொழுது மாத்திரமே உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும். அச்சா,
ஆன்மீக பாப்தாதா ஆன்மீக குழந்தைகளுக்கு அன்பையும் நினைவையும் இரவு வணக்கத்தையும் கூறுகின்றார். தாரணைக்குரிய சாரம் 1. ஒவ்வொரு இரவும் உங்களது அட்டவணையை சோதித்து பாருங்கள். நாள் முழுவதும் அதி இனிமையான பாபாவை நான் எவ்வளவு நேரம் நினைவு செய்தேன். வெளி பகட்டிற்காக மட்டும் உங்கள் கணக்கினை வைத்திருக்காதீர்கள், ஆனால் மறைமுகமான முயற்சியை செய்யுங்கள். 2. தந்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஞான கடலை கடைந்து சேவையின் அத்தாட்சியை கொடுங்கள். நீங்கள் கேட்டவற்றை புறக்கணிக்காதீர்கள். உங்களில் ஏதாவது அசுர குணங்கள் இருக்கின்றனவா என சோதித்து அவ்வாறு இருந்தால் அவற்றை அகற்றுங்கள். ஆசீர்வாதம். உண்மையான ராஜ ரிஷியாகி விருப்பமின்மை என்ற உங்கள் மனோபாவத்தினால் இந்த சுவையற்ற உலகின் மீது பற்றற்றவராக இருப்பீர்களாக. ஓர் ராஜ்யத்தை கொண்டிருக்கும் போதும் ஷரீரங்கள் மீதோ ஷரீரங்களின் பழைய உலகத்தின் மீதோ சற்றேனும் பற்று இல்லாதவராக எல்லையற்ற விருப்பமின்மையின் மனோபாவத்தை கொண்டிருப்பதே ஓர் ராஜ ரிஷி என்பதன் அர்த்தமாகும். இந்த பழைய உலகம் சுவையற்ற உலகம் என்பதும் இதில் எந்த சாராம்சமும் இல்லை என்பதும் உங்களுக்கு தெரியும். இந்த சுவையற்ற உலகில் நீங்கள் மேன்மையான பிராமணர்களின் உலகை கண்டு கொண்டீர்கள். ஆகையால் நீங்கள் அந்த உலகின் மீது எல்லையற்ற விருப்பமின்மையை கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது சற்றேனும் பற்று இல்லை. எந்த பற்றும் இல்லாதிருக்கும் போது அல்லது எவருக்கும் அடிமைப்படாதிருக்கும் போது நீங்கள் ஓர் ராஜ ரிஷி அல்லது ஒரு தபஸ்வி என்று அழைக்கப்படுகிறீர்கள். ஸ்லோகம். இனிமையும் நல்லாசிகளும் நிறைந்த வார்த்தைகள் யுக்தி யுக்தானவையாகும். ஓம் சாந்தி.